வணக்கம். அதாவது நமக்குள்ளே 2 மனங்கள் இருக்கு. ஒரு மனம் வெளிப்புற மனம், இன்னொன்று உட்புற மனம். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்படின்னு நினைப்பீங்க. தெரியலாட்டியும் ஒரு நிமிஷம் கேளுங்க. வேற ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம வெளிப்புற மனம் அப்படின்னா ஆசை, கோபம், கவலை, இது நம்ம எண்ணங்கள், நம்முடைய செயல்கள், இது எல்லாமே வெளிப்புற மனங்கள். ஏன்னா நமக்கு எதை பார்த்தாலும் ஆசைப்படணும்னு தோணும். எந்த பொருளை பார்த்தாலும், யாரை பார்த்தாலும் இவங்களை விட அவங்க சூப்பர், இவங்களை விட இவங்க நல்லவங்க, இவங்களை விட அவங்க கெட்டவங்க, அந்த அது ஒரு ஆசை. அதே மாதிரி நம்ம எண்ணங்கள் அப்படி தான் போகும், அப்படி தான் சிந்திக்க தோணும். அப்போ அந்த எண்ணங்கள் தவறான ஒரு இதுக்கு போகும்பொழுது தான் நமக்குள்ள கோபம் அதிகரிக்கிறது. இது எல்லாமே வெளிப்புற மனங்கள். இதெல்லாம் வெளிப்புறமாக நம்ம பண்ணுறது. அந்த வெளிப்புற மனத்தை அமைதிப்படுத்துங்க. அதை தள்ளி வைங்க, தூக்கி எறிங்க. இன்னொரு மனம் இருக்குன்னு சொன்னேன்ல, அது பிரபஞ்சத்தின் மனம், நமக்குள்ள இருக்கு. அந்த மனத்தை எப்படி நீங்க வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா, இதை எல்லாத்தையும் ஓரங்கட்டுங்க. இது எல்லாத்தையும் ஓரங்கட்ட முடியுமா உங்களால அப்படின்னா என்ன சொல்லலாம்? சரி, மெடிடேஷன் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க, காலிங் போங்க. அந்த மெடிடேஷன்ல உட்காந்து ஒரு 10 நிமிஷம், தினமும் ஒரு 10 நிமிஷம், இல்லாட்டி 15 நிமிஷம் தினமும் ஒரு செயலை செய்யும் பொழுது அது தானாகவே நமக்கு அது பழகிரும். இப்போ காலையில் 5 மணிக்கு இல்லாட்டி ஒரு 3 மணிக்கு எந்திரிங்க. ஏன்னா அதுதான் பிரபஞ்சத்தின் வெளிச்சம் இதாக இருக்கும். என்னன்னா அந்த டயத்தில் தான் நம்ம எது உட்காந்து பேசினாலும், எது உட்காந்து நம்ம நினைக்கிறோமோ அது கரெக்டாக நடக்கும். ஏன்னா நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்மளுடைய செயல்கள், நம்ம செயல்கள் தான் நம்மளுடைய மனசு, நம்மளுடைய எண்ணம் எல்லாத்தையுமே சரியாக வச்சுருக்கோம். நம்ம உடல் எல்லாமே சரியாக வச்சுருக்கோம். அதனால் அந்த 3 மணிக்கு மேலே எந்திரிங்க. ஒரு அரை மணி நேரம், தினமும் அரை மணி நேரம் நீங்கள் பண்ணிங்கன்னா அது தினமும் ஒரு செயலை செய்ய போகிறீங்க. எனக்கு ஒரு வீடு வேணும், ஒரு கார் வேணும், ஒரு பெரிய இடத்துல எனக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்ட்டு தினமும் உட்காந்து ஒரு அரை மணி நேரம் நீங்கள் இந்த கோபம், இந்த கவலை, இந்த ஆசை, இந்த மனங்களை ஓரங்கட்டி அந்த பிரபஞ்சத்தில் உட்காந்துட்டு கேளுங்க, பேசுங்க, கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா? அதுதான் இன்னொரு மனம், பிரபஞ்சத்தின் இன்னொரு மனம். அதனால் முதல் மனத்தை அமைதிப்படுத்திட்டு ஓரங்கட்டி வச்சுட்டு 2வது மனதை எப்படியாவது வெளிக்கொண்டு வாங்க. அந்த மனத்தை நீங்கள் வெளியே கொண்டு வந்துட்டீங்கன்னா யார் மேலேயும் கோபம் இருக்காது, யார் மேலேயும் வெறுப்பு இருக்காது, யார் மேலேயும் எந்தவித ஆசைகளும் வராது, அன்பு மட்டும்தான் இருக்கும். நீங்கள் கேட்கலாம், என்ன இப்போ புதுசாக சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு. நான் இப்போ கொஞ்ச நாட்களாக நான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய ஆசை, கோபம், வெறுப்பு எல்லாத்தையும் அப்படியே ஓரங்கட்டி வச்சுருக்கேன். அது தேவையில்லை, அது நமக்கு எதுக்கு? நம்ம இன்னொரு மனம், பிரபஞ்ச மனம் இருக்குது, அதுக்குள்ளே போவோம் அப்படின்ட்டு அந்த மனத்தை எடுங்க. அதுதான் சிறப்பாக இருக்கும். அது உங்களை வேறு லெவலுக்கு கொண்டு போகும். இது நீங்கள் கேளுங்க. நம்ம விஜய் சேதுபதி, பெரிய பெரிய ஆக்டர்கள், விஜய் சேதுபதி, அப்புறம் பெரிய இந்த பில்கேட்ஸ் எடுத்துக்கோங்க. இவர் நம்ம எக்ஸ் தலை இருக்கிற ட்விட்டர் தளத்தின் பொறுப்பாளர் மஸ்க், அவர் பேர். அவர் எடுத்துக்கோங்க. இவங்கெல்லாம் ஒரு பெரிய அளவில், நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க, இவங்கெல்லாம் பெரிய அளவுக்கு வர்றதுக்கு காரணம் இந்த மெடிடேஷன் தான். இந்த பிரபஞ்சத்திட்ட பேசுகிறது தான், இந்த பிரபஞ்சத்திட்ட நமக்கு வேண்டியதை கேட்குறது தான். அதை கேளுங்க, அதை பாருங்கள், வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சி. நன்றி.